அம்மா, தோசையும் மினி தோசையும் பூண்டு சட்னி பத்தல, வேற ஏதாவது செய்யலாமா? என்ன செய்யலாம்? அதுக்கு தான் உருளைக்கிழங்கு பஜ்ஜி செய்ய போறோம். இந்த வீடியோல நான் வந்து 2 செய்ய போறேன். பூண்டு சட்னி, உருளைக்கிழங்கு பஜ்ஜி செய்ய போறோம். வாங்க உருளைக்கிழங்கு பஜ்ஜி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? ஓகே. என்ன செய்ய போற? இப்போ வந்து எண்ணெய் நல்லாவே இப்போ வந்து சட்னி நல்லாவே காஞ்சிருச்சு. நம்ம வழக்கம் போல நம்மளுடைய கடலை எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஓகே. நல்லா நிறைய கடலை எண்ணெய் ஊற்றிடலாம். அமுக்காத. இந்த ப்ராசஸுக்கு நான் 3 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். வாங்க 3 உருளைக்கிழங்க சாப் பண்ணிடலாமா? எல்லாமே இப்போ 3 உருளைக்கிழங்கு சாப் பண்ணிட்டேன். இப்போ வாங்க பஜ்ஜி போட்டுடலாமா? பஜ்ஜி போடுறதுக்கு நான் பஜ்ஜி மாவு எடுத்திருக்கேன். வாங்க பஜ்ஜி மாவை போட்டு பஜ்ஜி போட்டுடலாம். இதுக்கு நான் சக்தி பஜ்ஜி மாவு தான் எடுத்திருக்கேன். போடுறோம் உள்ள சட். இப்போ இதுக்கு தேவையான தண்ணி ஊற்றிடலாம். தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ கிண்ட ஆரம்பிச்சிடலாமா? இப்போ வந்து நம்ம வந்து ஸ்பின்னர் கொண்டு வந்தாச்சு. எடுத்து சுற்றி விட்ருவோம். லைட்டாக கலந்துருச்சு. கிண்டியாச்சு. ஆஃபே பண்ணக்கூடாது. உண்மையை என்கிட்ட கிண்டியாச்சு. இப்போ நம்ம உருளைக்கிழங்கு போட்டுடலாம். கிண்டி விட்டுலாம். இப்போ பஜ்ஜி போடுற நேரம் வந்துருச்சு. எண்ணெய் காஞ்சிருச்சு. பஜ்ஜி போட்டுடலாம். வாங்க கைஸ். இது வந்து நான் நார்மலாக வாழைக்காய் பஜ்ஜி போடுற மாதிரி தான். நான் உங்களுக்கு சொன்னால் மஷ்ரூம் பஜ்ஜியுமே போட்டு காமிக்கிறேன். மஷ்ரூம் பஜ்ஜிக்கு வந்து உங்களுக்கு எண்ணெயே வேஸ்ட் ஆயிடும். அதுவும் தனி மெத்தட் தான். அதுவும் நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். அது மேக்ஸிமம் நாளைக்குன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். இப்போ வந்து போதுமான அளவு சட்டிக்கு இதுவான அளவு வாங்கிட்டேன். இப்போ இதுவுமே இருக்குது. இதை வச்சு நம்ம எடுத்துடலாம். வெயிட் பண்ணுங்க. இப்போ வந்து காஞ்சிட்டோம். எவ்வளோ மாவாக ஒரு பஜ்ஜி போட்டுடலாம். இப்போயுமே எனக்கு ஸ்நாக்ஸ் செஞ்சது இந்த உருளைக்கிழங்கு பஜ்ஜி தான். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் சாப்பிட உங்களுக்கு வாயெல்லாம் எச்சி ஊறும். இப்போ உருளைக்கிழங்கு பஜ்ஜியை பரட்டிடலாம். எல்லாத்தையும் போட்டு பரட்டி விட்டுலாம். பார்த்தீங்களா? இப்போ நம்ம பஜ்ஜி எல்லாத்தையும் பரட்டியாச்சு. இப்போ அது சீக்கிரமாகவே வெந்துடும். நான் உங்களுக்கு எந்த மாதிரி காமிக்கிறேன். ரொம்ப இந்த டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் நார்மல் பஜ்ஜியை சாப்பிட்றத விட மஷ்ரூம் பஜ்ஜி அதை விட ஒரு கறி டேஸ்ட்டில் இருக்கும். நம்ம வந்து 170 சப்ஸ்கிரைப் அடிக்க கிட்ட இருக்கோம். நம்மளுக்கு நல்லா சப்போர்ட் தாங்க. நம்ம இன்னும் நல்லா வீடியோ போடலாம். ஸோ நம்ம வந்து ரொம்ப நல்லா சப்போர்ட் பண்ணுறீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அதுக்காகவே நான் வந்து நிறைய வீடியோ போடலான்னு இருக்கேன். நம்ம வந்து நிறைய வீடியோ போட்டுக்கிட்டே இருக்க போகிறோம். இனிமேல் ஃபுல்லாக நம்ம வீடியோ ஃபுல்லாக பார்த்துக்கிட்டே இருங்க. அடுத்தடுத்து நம்ம வீடியோ போட்டுக்கிட்டே இருக்க போகிறோம். இப்போ வந்து வெந்துருச்சு. எடுத்துடலாம். அவ்வளோதான் கைஸ். எண்ணெயை வடிகட்டிட்டு அப்படியே எடுத்து போட்டோன்னு வைங்க. இது வந்து செம்மையான ஒரு சேவிங் மெத்தடு. எங்கள் வீட்டில் யாராவது கெஸ்ட்டு வந்தால் கூட இந்த உருளைக்கிழங்கு பஜ்ஜி தான் போட்டு தருவோம். வெங்காய பஜ்ஜியும் தனியாக இருக்குது. அதுவும் தனி ஒரு வீடியோவாக நான் அப்லோட் பண்ணுறேன் உங்களுக்கு. அந்த வெங்காய பஜ்ஜியும் மெயினாக இந்த மஷ்ரூம் பஜ்ஜி சேர்ந்து தான் வரும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். சாப்பிட்றலாமா? வாங்க சாப்பிட்டு பார்க்கலாம். நல்லா இருக்கு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம 170 சப்ஸ்கிரைப் அடிக்க போகிறோம். நம்ம வீடியோவுக்கு நல்லா சப்போர்ட் தாங்க. இன்னும் நல்ல வீடியோவில் வரோம். பாய். உங்களுக்கு இன்னொரு ஃபென்டாஸ்டிக்கான வீடியோவில் பார்க்குறேன்.
பாய்.